இப்பொழுது என்னவெனில் திராவிட இயக்கத்தையே நசுக்கி விடலாமா என்று சில புல்லுருவிகளும் தமிழின துரோகிகளும் அண்ணாவையே கொச்சைப்படுத்தி மேடையிலே பேசுகிறார்கள். அறிவாசான் தந்தை பெரியாரை, அதாவது ப்ராஃபட் ஆஃப் எ நியூ ஏஜ் என்று யுனெஸ்கோ சொன்னது. பெரியாருக்குத்தான் அந்த பட்டத்தை சூட்டியது, ப்ராஃபட் ஆஃப் எ நியூ ஏஜ் என்று. அவர் தீண்டாமையை ஒழிக்க, மூட நம்பிக்கைகளை ஒழிக்க இங்கு போராடியது மட்டுமல்ல, வைக்கத்திலே கேரளாவிலே போய் போராடினார். இப்பொழுது நம்முடைய தளபதி முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பினராயி விஜயனும் அந்த திறப்பு விழாவை நடத்தினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகின்றவர்களை நான் இந்த புனிதமான இடத்திலே பெயர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் பெரியார் இல்லையேல் நாம் ஏது? பெரியார் இல்லையேல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பல துறைகளிலே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் பெரியாருக்கு கடமைப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அறிவாசான் தந்தை பெரியாரை நெஞ்சிலே பூசிக்கின்ற எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்திலே ஈட்டியை சொருகியதை போல பெரியாரை பற்றி இவ்வளவு காலம் யாரும் பேச துணியவில்லை. இப்பொழுது ஒரு சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், எந்த கலவரமும் கூடாது, எந்த வன்முறையும் கூடாது என்ற வகையிலே இளைஞர்கள் நிறைய பெரியாரை பற்றி இப்பொழுது படிக்கிறார்கள், தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அறிஞர் அண்ணா இல்லையேல் இந்த தமிழகம் இல்லை. அறிஞர் அண்ணா நிலைத்து வாழ்வார், பெரியார் நிலைத்து வாழ்வார். ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர்களுடைய பெயர்கள் பதிவாகி இருக்கும் வரலாற்றிலே, மக்கள் இதயங்களிலே. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பொய்களையே மூலதனமாக கொண்டு அண்ட புழுகு ஆகாச புழுகை எல்லாம் தாண்டி உலகில் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான பச்சை பொய்களை ஒருவர் உதிர்த்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.